கல் முழுகிடும். ஆனா கல் மிதந்ததா வரலாறு சொல்லுது. அதுக்கு காரணம் என்னன்னா, சுவாமியினுடைய திருவுருள் இருந்தா மெடிக்கல் மிராக்கல்னு சொல்ற மாதிரி விஞ்ஞானத்தையும் மிஞ்ச மெஞ்ஞானம் ஜெயிச்சிடும். அவளை ஒரு முழுகக்கூடிய கருங்கல் மிதந்து அவர் வந்து கரையேறின பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா கடலூர் பகுதி. கடலூர்ல இருக்கிறவங்கலாம் ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்க. ஏன் தெரியுங்களா? அரிமர்த்தன பாண்டியன் மகாபலிபுரத்துல ஆட்சி செய்யக்குள்ள கல்லுல கட்டி அவரை போட்டுடுறான். மகாபலிபுரத்தில் இருக்கிற கடலூர் வந்து ஏங்க கரையேறணும்? வழியில கடற்கரையில கரையே இல்லையா? அது ஒரு சூட்சுமம் இருக்கு. என்னன்னாக்கா, அந்த அரிமர்த்தன பாண்டியன் நம்ம அப்பனை கல்லுல கட்டி போட்டுட்டு ஒரு உத்தரவு போட்டான். யாராவது அவர் மிதந்து வந்து கரையேற வந்தாருன்னு கரையேற்ற விட்டீங்கன்னாக்கா அந்த ஊருக்காரங்க அத்தனை பேருக்கும் மரண தண்டனைன்னு சொல்லிட்டான். இது வரலாற்றில் மறைக்கப்பட்ட செய்தி. யாராவது வருவானா உயிருக்கு பயந்து? அவர் கரையேற வரானா உழைச்சி வச்சு உள்ள திருத்துறானா எல்லாம். எப்படி பாருங்க, இதெல்லாம் வரலாற்றுல வரல, ஆனா சமணர்களுடைய வரலாற்றுல வருது. அவருக்கு மிதந்துக்கினே மகாபலிபுரத்துல கல்லுல போட்டவரு நமச்சிவாய பதிக பாட ஆரம்பிச்சா கல்லு மிதக்க ஆரம்பிச்சு போச்சு. மிதக்கன்னா கடல்ல எப்படி சமாதி ஆகும்? கல்லு மிதக்கண்ண உடனே அந்த அரசன் அடுத்த உத்தரவு போடுறான். கடலை விட்டு கரைக்கு வந்தா தானே அவர் வாழ முடியும். யாரும் கரையேற விடலனாக்கா பெரிய தியாகம் பண்ணவங்க கடலூர்ல இருக்கிறவங்க இருக்கட்டும். அம்மாட்ட அவங்க மட்டும் பேசுறாங்க. ஏன்னா அவர் வாதிச்சதுனால வேண்டி அவருக்கு அந்த மக்களை கிட்டத்தட்ட 1800 ஆள் கடலூர்லாம் ஒண்ணு போடுறாங்க. ஏன்னா ஒரு சைவத்தை வளர்க்கக்கூடியவர் ஒரு தமிழ் பாட்டு பாடுறதுனால ஒருத்தனை கடல்லே ஜலசமாதி ஆக்கணும்னு நினைக்கிறானே. என்னைக்கா இருந்தாலும் சாவு போறதான்டா. இந்த உயிர் என்னைக்கா இருந்தாலும் போதானே போகுது. யாராவது நிரந்தரமா இருக்க போறோமா? யாராவது நிரந்தரமா இருக்க போறோமா சொல்லுங்க. என்னைக்கா இருந்தாலும் போற உயிர் சாமிக்கு பாட்டு பாடுற ஒரு அடியாருக்காக உயிர் போகட்டுமேடா. ஏன்னா கூட்டி வாழ்ந்தால் கோடி நன்மை. எல்லாம் புரிஞ்சுங்க. கூட்டி வாழ்ந்தால் கோடி நன்மை. அண்ணன் தம்பி ஒத்துமையா 4 பேர் இருந்தீங்கன்னா எதையும் எடுத்து போடலாம். அண்ணன் தம்பி 4 பேர் 4 மூலிகை போட்டீங்கன்னா ஒன்றுத்தையும் சாதிக்க முடியும். அப்படி கடலூர் இருக்கிற மதம் கடந்து, இனம் கடந்து, ஜாதி கடந்து அத்தனை பேரும் ஒற்றுமையா என்ன பண்ணாங்க? ஏய், ஒரு ஆளை தாண்டா ராஜா வெட்டலாம், 2 ஆளை வெட்டலாம். ஒரு ஊரே கூடி போச்சுன்னா எப்படி நம்ம மரண தண்டனை கொடுக்க முடியும்? ஊர் கூட்டிட்டாக்கா எந்த அரசாங்க சட்டமும் வேலை செய்யாதுங்க. ஊர் கூட்டிட்டாக்கா அப்படி எல்லாரும் ஒற்றுமையா போய் அப்பனை கரையாத்தினாங்களாம். அந்த இடத்துல கடலூர்காரெல்லாம் ஒண்ணு சேர்ந்து அப்ப அவர் பாடின பாட்டை தான் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது நல்லக விளக்கது நல்லக விளக்கது நம சிவாயவே. நேரம் பொழுது பம்பவாத்தியக்காரங்க வழிவிட்டுருக்கோம். அதனால அந்த பாட்டை நீங்க வாசிச்சது கோடி புண்ணியத்திலையும் புண்ணியம். இந்த இடத்துல இந்த வாசிச்சு இந்த பாட்டை வேற இடத்துல வாசிச்சீங்கன்னா புண்ணியம் இருக்கும் இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா இந்த இடத்துல வாசிச்சது மிகப்பெரிய புண்ணியம். இப்போ அந்த பம்பவாத்தியம் ஒரு 10 நிமிடமோ 15